ஞானத்தின் ஊற்றாய் உறைவிடமாயிருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருப்பெயர் மகிமைப்படுவதாக. மாணவர் ஞாயிறு சிறப்பு தொழுகையில் பங்கேற்க வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தன்னிகரற்ற ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் வாழ்த்தி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கிற கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம் அருளால் நாங்கள் பெற்ற அறிவு, புத்தி, ஞானம் ஆகியவற்றிற்காக உம்மை துதிக்கிறோம். புதிய கல்வியாண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற அருமையான திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆற்றல் நிறைந்த வழிகாட்டுதல்களுக்காகவும் ஆசிக்காகவும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். மாணவர் ஞாயிறாக இந்த தொழுகையை சிறப்பித்து நாங்கள் ஆசிரிக்கிற பொழுது உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும் உம் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துனுடைய பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 294வது பாடலை பாடுவோம். அற்ப வாழ்வை வாஞ்சியாமல் இன்பம் செல்வம் பின்பற்றாமல். 294வது ஞான பாடல். வாழ்வை வாஞ்சி
சித்தம் நிறைவேற நாடுவாய் நாடுவாய். அருள்நாதர் அரசாளும் காலம் வந்து அனைவோரும் மீட்பை காணவும் எந்நாளும் நாடுவாய் நாடுவாய். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் யாக்கோபு 1:1-8. யாக்கோபு 1:1-8. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதைந்திருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பிரச்சனையானது பொறுமையை உண்டாக்குமென்றும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வகையிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைத்திருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிட்டு. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆயத்தப்படும் வண்ணமாக, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான்
ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே, ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான தலைப்பு விண்ணிலிருந்து வரும் ஞானம். யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானம் பரத்திலிருந்து அருளப்படுகிறதென்று புனித யாக்கோபு இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 சாலமோன் ஞானியும் குறிப்பிடுகிறார். ஞானத்தின் ஊற்றாய் உறைவிடமாய் தேவ ஜனங்கள் சுட்டி காட்டுவது நம்முடைய ஆண்டவர் ஒருவரையே. குமரி மாவட்டம் மருதூர்குறிச்சி பகுதியை சார்ந்தவர் ஏஞ்சலின் லிப்பிகா. 17 வயது நிரம்பியவர், கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. இந்த கல்வியாண்டில் CBSE 12வது வகுப்பு தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். அவர் சொன்ன காரியம், தாழ்வு மனப்பான்மைக்கு நான் இடம் தரவில்லை. இன்று அவர் சாதனை மாணவியாக நிற்கிறார். திறமை இல்லையே, என்னால் பிறரை போல செயல்பட முடியாது, பிறரை போன்ற வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லையே, நான் ஞானத்தில் குறைவுபட்டவன் ஆயிற்றே, என்னால் தேர்ச்சி பெற இயலாது என்று தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடாமல் ஜபத்தோடு முயற்சி செய்யும்போது, தளராமல் உழைக்கும்போது நாமும் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியும். சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். விண்ணிலிருந்து வருகின்ற ஞானத்தினுடைய சிறப்பு தான் என்ன? இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை பற்றி 3 கோணங்களிலே இன்றைக்கு நாம் தியானிப்போம். முதலாவது, சிறந்திருக்க செய்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம். விண்ணிலிருந்து வருகிற ஞானம் நம்மை சிறந்திருக்க செய்கிறது. விண்ணிலிருந்து வருகிற ஞானம்
ஞானத்தில் குறைவுபட்டவர்களையும் ஞானியாக மாற்றுகிறது. கர்த்தர் இளமையில் அரசனாக முடிசூட்டப்பட்ட சாலோமோனிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டபோது தேசத்தை நிர்வகிக்கவும் தேசத்தை வழிநடத்தி செல்லவும் தனக்கு ஞானமில்லை, திறமையில்லை என்று உணர்ந்து ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார் சாலோமோன். 1 ராஜாக்கள் 3:12 கர்த்தர் சொன்னார், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். சாலமோன் பேரரசன், உலக வரலாற்றிலே சிறந்த ஒரு அரசனாக இன்றும் போற்றப்பட காரணம் அவர் பெற்ற தேவ ஞானம். பேதைகளை ஞானியாக்குவது தேவ ஞானம். இன்றைக்கு ஒரு வேளை பேதைகளாக இருக்கலாம், பரிகசிக்கப்படலாம், சக மாணவர்களால் மட்டமாய், ஆசிரியர்களால் அற்பமாய் பார்க்கப்படலாம். தேவ ஞானம் உங்களை சிறந்தவர்களாய் மாற்றக்கூடியது. சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. டுடேஸ் நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோ வேஸ்ட் பேப்பர் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை பத்திரிகைகள், நாம் வாசிக்கின்ற படிக்கின்ற காரியங்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் வேத புத்தகம் அப்படி அல்ல. பேதைகளை ஞானியாக மாற்றக்கூடியது. கருத்தாய் வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், கருத்தாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் ஆகிய அனனியா, மிசாவேல், அசரியா பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். தேவ ஞானம் அந்நிய தேசத்திலும் அடிமைகளாய் வைக்கப்பட்டிருந்த தேசத்திலும் அவர்களை தலை சிறந்தவர்களாய், தனித்திறமை உள்ளவர்களாய் ஜொலிக்க செய்தது. தானியேல் 1:20 சொல்லுகிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். விண்ணிலிருந்து வருகிற ஞானம் சிறந்திருக்க செய்கிறது. இரண்டாவதாக, விண்ணிலிருந்து வருகிற ஞானத்தினுடைய சிறப்பு என்ன? தெய்வ ஞானத்தினுடைய சிறப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது, வாழ்ந்திருக்க செய்கிறது. யாக்கோபு 1:5 விண்ணிலிருந்து வருகிற ஞானமானது சம்பூர்ணமானது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக்கக்கூடிய ஒரு ஞானம். உலக ஞானம் சம்பூர்ணமானது அல்ல. உலக ஞானம் ஏதோ ஒரு துறையிலே உங்களை ஞானியாக மாற்றலாம். ஆனால் எல்லா துறையிலும் அது நம்மை சம்பூர்ணம் உள்ளவர்களாக்குவது இயலாத ஒரு காரியம். இசைத்துறையிலே ஞானி என்று அறியப்பட்டவர் இளையராஜா. பேர், புகழ், பதவி என்று உச்சத்தில் இருக்கும் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது ஒரு கட்டுக்கதை என்று விமர்சித்தார். ஒரு துறையிலே அவர் ஞானிதான், ஆனால் தேவ ஞானம் இல்லாதபடியினால் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்ட ஒரு ஞானியாக அவர் காணப்படுகிறார். ஏசாயா 44:25 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாய் பைத்தியமாயிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:20 பவுல் குறிப்பிடுகிறார். உலக ஞானம் முழுமையானது அல்ல. உலக ஞானம் பெயரையும் புகழையும்
பதவியையும் செல்வத்தையும் பெற்று தரலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கு நித்திய ஜீவனை பெற்றுத்தர முடியாது. தேவ ஞானம் மாத்திரமே நித்திய வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியது. அது மாத்திரமே சம்பூர்ணம் உள்ளது. யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது யாக்கோபு 1:1 சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் எழுதுகிறார். அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். அவர்களிலும் ஞானத்திலே குறைப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். எனவே தன் நிருபத்தில் எழுதுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன். அவர் அவனுக்கு சம்பூர்ணமுள்ள ஞானத்தை கொடுக்கிறவர். தேவனால் விசுவாச குடும்பமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் பல நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஞானம் இல்லாமல் பேசிவிடுகிறோம். ஞானமற்ற காரியங்களை செய்து விடுகிறோம். இன்று வருமானத்திற்கு மிஞ்சி நாம் செலவு செய்கிறோம். தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படுகிறோம். அளவுக்கு மீறி நடந்து கொள்ளுகிறோம். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கிறோம். ஞானமற்ற செயல்பாடுகளினாலே நம்முடைய வாழ்க்கையை அது மோசமாக்கி விடுகிறது. ஞானமாய் முடிவெடுக்கிற பொழுது, ஞானமாய் பேசுகிற பொழுது, ஞானமாய் செயல்படுகிற பொழுது அது நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது. எனவே நம் ஒவ்வொருவருக்கும் விண்ணிலிருந்து வருகிற ஞானம் அவசியம். விண்ணிலிருந்து வருகிற ஞானம் வாழ்ந்திருக்க செய்கிறது. சாலமோனின் ஆட்சி காலத்தில் குழந்தையினுடைய உண்மையான தாய் யார் என்கிற ஒரு பரபரப்பான விசாரணை நடைபெற்றது. சாலமோன் தேவ ஞானத்தினாலே அந்த வழக்கை விசாரித்து உண்மையான தாயிடத்திலே குழந்தையை ஒப்படைத்தார். ஞானமான தீர்ப்பினாலே ஒரு குழந்தை உயிர் பெற்றது, வாழ்வு பெற்றது. ஒரு குடும்பம் வாழ்வு பெற்றது. உண்மை வாழ்வு பெற்றது. நீதி நியாயம் வாழ்வு பெற்றது. தவறு செய்த பெண் தன்னுடைய தவறை உணர்ந்தாள், ஒத்துக்கொண்டாள். விண்ணிலிருந்து வருகிற ஞானம் வாழ்ந்திருக்க செய்கிறது. உலக ஞானம், உலக அறிவு தவறை மறைக்க முயற்சிக்கிறது. செய்த தவறை நியாயப்படுத்துகிறது. விண்ணிலிருந்து வருகிற ஞானம் உண்மையை ஏற்றுக்கொள்ளச் செய்கிறது, வாழ்ந்திருக்க செய்கிறது. கடைசியாய் விண்ணிலிருந்து வருகிற ஞானத்தினுடைய சிறப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது, உயர்ந்திருக்க செய்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனம். ஞானத்திலே நாம் குறைவுபடும் போது அது நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கிறது. உலக வாழ்க்கையை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது. ஞானத்திலே குறைவுபடுகிற பொழுது யாக்கோபு 1:2 சொல்லுகிறது, பலவிதமான சோதனையிலும் கண்ணியிலும் அகப்பட்டு வெளியே வர முடியாதவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஞானத்திலே குறைபடுகிற பொழுது விசுவாச பரீட்சையிலே பொறுமை இழந்து எரிச்சலோடும் வெறுப்போடும் நடந்து கொள்ளுகின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் தேவ ஞானம் இருக்கிற பொழுது விசுவாச பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிக சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உயர்வான மனநிலைமையை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று யாக்கோபு 1:3 சொல்லுகிறது. ஞானத்திலே குறைபடுகிற பொழுது காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக மாறிவிடுகிறோம். யாக்கோபு 1:6 நாம் வாசிக்கிற பொழுது இதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் நம்மால் ஜெபிக்க முடியாது, வேதத்தை படிக்க முடியாது, சமாதானமாய் எதையும் செய்ய முடியாது. ஆனால் விண்ணிலிருந்து வருகிற ஞானம் நம்மை நிரப்புகிற பொழுது நம்மால் எந்த சூழ்நிலைமையிலும் சமாதானத்தோடு வாழ முடியும், ஜெபிக்க முடியும், வேதத்தை கருத்தாய் தியானிக்க முடியும். யாக்கோபு 3:17 சொல்லுகிறபடி விண்ணிலிருந்து வருகிற ஞானம் நமக்குள் சுத்தத்தை உண்டு பண்ணுகிறது, சமாதானத்தையும் சாந்தத்தையும் இணக்கத்தையும் நமக்குள் பெருக பண்ணுகிறது, இரக்கத்தையும் நற்கனிகளையும் நமக்குள் உருவாக்குகிறது. விண்ணிலிருந்து வருகிற
ஞானம் இந்த உலகத்திலே உயர்வான தரமான வாழ்க்கையும் தருகிறது. தானியேல் 2:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை உயர்வான மேன்மையான பிரகாசமுள்ள வாழ்வாக அமைய வேண்டுமானால் தேவ ஞானம் அவசியம். விண்ணிலிருந்து வருகிற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதை நமக்கு தருகிறார். விண்ணிலிருந்து வருகிற ஞானம் சிறந்திருக்க செய்கிறது. விண்ணிலிருந்து வருகிற ஞானம் வாழ்ந்திருக்க செய்கிறது. விண்ணிலிருந்து வருகிற ஞானம் உயர்ந்திருக்கிற செய்கிறது. அந்த தெய்வீக ஞானத்தை ஜபத்தோடு சொந்தமாக்கிக் கொள்வோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 420வது பாடலை பாடுவோம். வா வா நேசா, மலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவா. கீர்த்தனை பாடல் 420. சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானேசமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட மாவானேசமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஜீவ போஜனம் ஜீவநீரதும் தினமும் சுரந்திடவே தினமும் பார்த்திட தினமும் கேட்டிட சிந்தை வரும் திடமே பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடுமோவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடும் ஓவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் மாவானேசமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே இயேசு நாமமதெங்கெங்கும் உதவுமோ இன்பமழை திடுதே இனிய மறையது திடமே தேடிடன் இருதயம் விழித்திடுதே பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் மாவானேசமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே மாவானேசமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் ஞானமும் வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த புதிய கல்வி ஆண்டிலும் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும்
தம்முடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தினாலும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஞானத்திலே குறைப்பட்ட பிள்ளைகள் உண்டு, தேவ ஞானத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த கல்வியாண்டிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அளவற்ற ஞானத்தினாலே ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சாலமோனுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தவர், தானியேலுக்குள்ளாக ஞானத்தின் ஆவியாக இருந்தவர், யோசேப்புக்குள்ளாக தெய்வீக ஞானத்தை கொடுத்தவர். ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஞானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல தம்முடைய பிள்ளைகளும் தெய்வ ஞானத்திலே, தெய்வ கிருபையிலே, தெய்வ தயவிலே, மனுஷர் தயவிலே அதிகமாய் விருத்தி அடையத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே ஆசிரியர்களாய் பணி செய்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரோடும் நிறைவான கிருபை தங்கியிருக்கட்டும். உயர்கல்விக்காக காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் வழிவாசல்களை திறந்து தந்து கர்த்தர் உயர்த்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற பெற்றோர் உண்டு. இந்த கல்வியாண்டிலும் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப சூழ்நிலைமைகளின் நிமித்தமாய், வறுமையின் நிமித்தமாக எந்த பிள்ளைகளுடைய படிப்பு தடைப்பட்டு நிற்கிறதோ தடையில்லாமல் உடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் தயவு பாராட்டும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும். அப்பா, அப்படியே கர்த்தர் இரக்கம் பாராட்டி தம்முடைய பிள்ளைகள் மேன்மையான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதமான எதிர்காலத்தை சொந்தமாக்கி கொள்ள தயவு பாராட்டும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தாய் பாடங்களை படிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர் கல்விக்கு நாங்கள் வந்துவிட்டோம், இனிமேல் எங்களுடைய விருப்பப்படி காரியங்களை செய்வோம் என்று சொல்லி தங்களுடைய இஷ்டப்படி நடந்து கொள்ளாதபடிக்கு தெய்வ பயத்தோடு காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படியே தெய்வ பயத்தோடு தங்களுடைய கடமைகளை செய்து தெய்வீக ஞானத்தை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள, வாழ்க்கையிலே சிறந்திருக்க, வாழ்ந்திருக்க, உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அடிக்கடி பலவீனப்படுகிற பிள்ளைகள் உண்டு. இந்த கல்வியாண்டிலும் தம்முடைய பிள்ளைகளை பலவீனங்கள், வியாதி, விக்கினங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சமாதானத்தை குடும்பத்திலே கர்த்தர் கட்டளையிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதலை கர்த்தர் தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். நல்ல காரியங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டிலும் நல்ல காரியங்களை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். அப்படியே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கடாட்சி தருளும். குழந்தை பாக்கியத்திற்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிற, ஜெபத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளி ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுகப்பிரசவத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் வேறு காலங்களிலே காத்தருளி நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒவ்வொருடைய மன விருப்பங்களையும் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதய விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கடாட்சம் தேசத்திலே விளங்கட்டும். புதிதாக அமையவிருக்கிற அரசு ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரோடும் நிறைவான கிருபை தங்கியிருந்து அவர்கள் மூலமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலும் என்னென்ன ஊழியங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய நாம மகிமைக்கு எதுவாய் நிறைவேற்றப்படுகிறதோ அந்த ஊழியங்களின் வழியாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திலும் நடைபெறவிருக்கிறதான ஆதீன மாமன்ற தேர்தலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நல்ல தலைவர்கள் தெரிவு செய்யப்பட அதன் மூலமாக எங்களுடைய பேராயம் வளர்ச்சியினுடைய பாதையில் முன்னோக்கி செல்ல, மிஷனரிகளுடைய தரிசனம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சித்தம் மாத்திரம் எல்லாவற்றிலும் நிறைவேறட்டும். எங்களை தெய்வ சமூகத்திலே ஒரு விசை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நீர் பெற்ற பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே ஆராத்து சர்வம் செலுத்தும் நீர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.